அந்த மனு இப்பொழுது 1 மணி நிலவரப்படி 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் 1 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு சராசரியாக 36.73% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 48.41% வாக்குகள் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக ஏற்கனவே மகாராஷ்டிரா, பீகார் ஆகிய மாநிலங்களில் குறைந்தபட்ச வாக்குகள் ஏற்கனவே 9 மணி நிலவரப்படி 11 மணி நிலவரப்படி பதிவான சூழ்நிலையில் இப்போது 1 மணி நிலவரப்படியும் 35% குறைவான வாக்குகளே பீகார் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் பதிவாகி இருக்கிறது. 49 மக்களவை தொகுதிகளிலும் 36.73% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 5வது கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குப்பதிவு நிலவரத்தில் 9 மணி நிலவரப்படி 10.28% வாக்குகள் பதிவாகி இருந்தன. 11 மணி நிலவரப்படி 23.66% வாக்குகள் பதிவாகி இருந்தன. தற்போது 1 மணி நிலவரப்படி 36.73% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேற்கு வங்கத்தில் 48.41%, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 41.98%, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 34.70%, உத்தரப்பிரதேசத்தில் 39.45% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று வாக்குப்பதிவு காலை தொடங்கியதிலிருந்தே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் வாக்குப்பதிவானது சுமார் 36.73%, சராசரியாக 35% வாக்குகள் அனைத்து மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக 1 மணி நிலவரப்படி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் 48.41%, மகாராஷ்டிராவில் 27.78% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. ஒடிசா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் 35 தொகுதிகளுக்கு நடைபெறுகிறது. 5 மக்களவை தொகுதிகளுக்கும் இன்று தேர்தல் சேர்ந்து நடைபெறுகிறது. அங்கு 35.31% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள 14 தொகுதிகளில் 3 மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 1 மணி நிலவரப்படி 41.89% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் 34.79%, மற்றொரு யூனியன் பிரதேசமான லடாக்கில் 52.02% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. யூனியன் பிரதேசமான லடாக்கில் 50%க்கும் அதிகமான வாக்குகள் 1 மணி நிலவரப்படியே அங்கு பதிவாகி இருக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்தில் 50%-ஐ விட 2% குறைவாக 48.41% வாக்குகள் மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கின்றன. குறைந்தபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 27.78% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. மும்பை உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் இன்று மக்களவை தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அங்கு வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காலையிலிருந்தே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக 39.55% என 1 மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சராசரியாக 40% வாக்குகள் உத்தரப்பிரதேசத்தில் பதிவாகி இருக்கின்றன. 50%க்கும் அதிகமான வாக்குகள் யூனியன் பிரதேசமான லடாக்கில் பதிவாகி உள்ளன. பீகார் மாநிலத்தில் அங்கு காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் கூட்டணி கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதாதள கூட்டணி கட்சிகளுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் பீகார் மாநிலத்தில் 34.62% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 27.78%, அங்கு காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும், அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் கூட்டணி வைத்து போட்டியிடுகின்றன. கடுமையான போட்டி நிலவும் மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு இன்று 5வது கட்டத்தில் மிகவும் குறைவாக 27.78% வாக்குகளே அங்கு பதிவாகி உள்ளன. இதேபோல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியிடையே கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அங்கு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய 3 கட்சிகளும் போட்டியிடுவதால் மும்முனை போட்டி உத்தரப்பிரதேசத்தில் நிலவுகிறது. அங்கு 39.55% வாக்குகள் மட்டுமே பதிவாகி உள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் 5ஆம் கட்ட தேர்தலில் இன்று காலையிலிருந்து அதிகபட்சமாக 48.41% வாக்குகள் மேற்கு வங்க மாநிலத்தில் பதிவாகி இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக யூனியன் பிரதேசமான லடாக்கில் 52.02% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளன. பீகார் மாநிலத்திலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் வாக்குப்பதிவானது
மந்தமான சூழ்நிலையில் நடைபெற்று வருகிறது. ஒடிசாவிலும் இதே போல மந்தமான வாக்குப்பதிவே 1 மணி நிலவரப்படி 35% வாக்குகளே பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு 6 மணிக்கு நிறைவடைகிறது. அதற்குள் கடந்த முறை வாக்குப்பதிவு சதவீதமான அந்த 68% சராசரியான சதவீதத்தை 5வது கட்ட வாக்குப்பதிவில் அதை விட அதிகமான வாக்குகள் பதிவாகுமா என்ற எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் எழுந்திருக்கிறது. தேர்தலில் 7 கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தலில் 4 கட்டமான தேர்தல் நிறைவடைந்து 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த முறை ஒட்டுமொத்த தேசிய அரசியலிலும் வாக்குப்பதிவு மற்றும் அரசியல் கட்சிகள் மக்களின் மனப்போக்கு ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இந்த 5ஆம் கட்ட தேர்தலில் வாக்குகளாக எதிரொலிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடையும் 6 மணிக்கு பிறகே ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு நிலவரம் என்னவென்று தெரிய வரும். 70% இந்த முறை தாண்டும் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவில் என்ற எதிர்பார்ப்பு தேர்தல் ஆணையத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் மூலமாக அதிகரித்திருக்கிறது. பானு.